முட்டையே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முட்டையை சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சிலையும் பட்டையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயமே தெரியக்கூடாது. சில பேருக்கு வெங்காயம் தக்காளி கூட டேஸ்ட் பிடிக்காதுல, அதனால தான் நான் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றப்ப மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி முட்டை எடுத்து நல்லா கிளறி விட்டு முட்டை வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். இதை வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குள்ளேயும் ரோல் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். இல்லை அப்படியே இதை சாதத்துக்கூட கிளறி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.